ஹலோ கைஸ், நான் தான் சொக்கர் பேசுகிறேன். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கும் பேட் கேமருக்கும் 1 vs 1 தான். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆக்சுவலி லைவ் பார்க்குற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு பேட் கேமர் பற்றி. செம்மையாக விளாடுவான் அவன். ஸோ அவனு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அவனோட சேனல் நேமும் பேட் கேமர் தான். ஸோ அவனுக்கு எனக்கும் சும்மா ஒரு லைவில் விளாண்ட கேம் பிளே தான் இது. மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவன் கூட நான் மொபைலில் விளாண்டேன்னா என்னால் ஒரு புல்லட்டு கூட அவன் மேலே என்னை சுட முடியாது. ஏதோ இதில் ட்ரை பண்ணியிருக்கேன், அட்லீஸ்ட் அவனை சுட வச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி நான் மேபி வாய்ஸ் ஓவர் தான் கொடுப்பேன். அண்ட் இந்த வீடியோவில் ஏன் வாய்ஸ் ஓவர் பாதியிலே கட் ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபேஸ் கேம் வச்சு விளாண்டதுனால என்னுடைய ஃபேஸில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த வயசே நல்லா தான் இருக்கும். அண்ட் அவனுக்கு செம்மட்டி அடிப்பான் ப்ரோ. நீங்கள் வேணால் பாருங்களேன். அவனை எப்படின்னா சொல்கிறதுனா, ஸ்டார்டிங்கில் 2 பேருக்குமே புல்லட்டு கனெக்டே ஆகாது. அவனுக்கு ஒரு பக்கம் போகும், எனக்கு ஒரு பக்கம் போகும். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு புல்லட்டே கனெக்ட் ஆகுது. நான் ஒரு பக்கம் சுடுவேன், அவன் ஒரு பக்கம் சுடுவான். மாறி மாறி சுட்டுக்குவோமே தவிர ஒரு புல்லட்டு 2 பேர்த்துக்கும் கனெக்ட் ஆகாது. அப்படியே கனெக்ட் ஆனாலும் இப்போ 30-70 தான் கனெக்ட் ஆகும். நீங்கள் பாருங்களேன், நீங்கள் வேணால் அப்படியே பாருங்கள். அப்படியே பாருங்கள், என்னோடய அந்த ஒரிஜினல் வாய்ஸே கேமிங் லைவில் வந்த வாய்ஸே இருக்கும். ஸோ நான் அங்கங்கே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அதை அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க. அண்ட் இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காமல் ஒரு லைக் பட்டனை மட்டும் பார்த்துட்டு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டு பாருங்கள். பரவாயில்ல, ஷார்ட் ரேஞ்ச் இருந்தாலும் அவனா இதெல்லாம் நியாயமே இல்லடா. என்னடா தூக்கிட்டு வர? அப்பாடா, எனக்கு தெரிஞ்சு இப்ப அடிச்சிருவான். சரி வாடா வாடா, ஓப்பன்ரா. ஏய் என்னடா செட்டிங்ஸ் அடிச்சாண்டா பத்தா. ஐயோ சரி, நெக்ஸ்ட் உன் கூட நான் ஏன்டா வரணும்? என்ன மேன் தப்பா பேசுறேன்? ஏய் என்னடா டேய், முந்தா நேத்து அவன் அந்த அடி வாடாடா. என்னடா லைவ்ல மட்டும் இந்த அடி அடிக்கிற? மனசாட்சி இல்லாதவனே. ஒரு பெரிய மனுஷன்ற ஒரு கரெக்டு தான். என்னதான் இருந்தாலும் நினச்சேன்டா, இந்த கிராஸர் பக் இருக்கு ப்ரோ. இந்த ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டு அவன் ஜெயிச்சிருவான். சரியான அடி அது உண்மையிலே. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கிராஸர் பக் நிறைய இருக்குது. என்ன ப்ராப்ளம்னே தெரியல. யாராச்சும் தெரிஞ்சுன்னா எனக்கு சொல்கிறீங்களா? இந்த ப்ளூ ஸ்டாக் 5 தான் விளையாடிட்டுருக்கேன். ஆக்சுவலி அதில் கிராஸர் நிறைய பக் இருக்குது. ஸோ செம்ம பக்கு. எனக்கு விளையாடவே முடியல. எஃபிஎஸ் ட்ராப் ஆகுது. லைவில் பார்த்தீங்கன்னா எஃபிஎஸ் 40 தான் இருக்குது. என்னால் சுத்தமாக விளையாட முடியல. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா செம்மாட்டி அடிப்பேன் நினைக்கிறேன். இப்போ இந்த ரவுண்டு நான் தான் அடிப்பேன். செம்மாட்டி இங்கே பாருங்கள். இதெல்லாம் எனக்கே பெரிய டவுட்டாக இருக்குது, நான் தான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நீங்கள் இதில் கேம் பிளே கண்டினியூ பண்ணுங்கள், பார்த்துட்டே இருங்க. இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் தான், கொஞ்சம் லைக் பண்ணுறேங்க. எனக்கு தெரிஞ்சு சூன் அவனுமே பிசியில் வந்துடுவான். அப்புறம் நம்மளை போட்டு பொழக்க போகிறான். என்னடா இதுல டேய் அட ஒரு நிமிஷம் இருடா. என்ன கோகுல் ஐடி தானே? என்ன கோகுல் ஐடி தானே? இல்லை வேற ஐடிடா. ஐயோ இப்போ கன்று வாங்கணுமா? இருடா பேசாத சரி, டிஸ்டர்ப் பண்ணுற நீ. லைஃபே நம்ம போட மாட்டோம். ஐயோ கிராஸர் பக்கு. அவன் 2 ரவுண்டு ஜெயிச்சிட்டான். ஸோ இதுக்கு மேலே நான் ஆக்சுவலி விடவே மாட்டேன். எல்லா ரவுண்டும் நான் அடிச்சிருவேன். இப்போ சரியான ஒரு ஷாட் ஒன்று வைப்பேன் பாருங்கள். அதெல்லாம் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு ப்ரோ.
இப்போ இது அடுத்த ஷாட்டு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. செம்மட்டி விழும் பாருங்கள். இல்லை வாடா ஓப்பனில் வாடான்னு கூப்பிட்டு அவனை அடித்தேன். செம்மட்டி பாவம். இதெல்லாம் எனக்கே பெரிய பெரிய டவுட்டு ப்ரோ, நானா இது அப்படின்ட்டு. ஸோ ஆனால் நான் லைவில் காட்டிக்க மாட்டேன் அதை, ஏன்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு ப்ரோ பிளேயர் மாதிரி காட்டணுமே அப்படின்றதுனால. அப்படிலாம் இல்லை, எனக்கு இது எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு பாட்டுன்ட்டு. ஸோ இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு நம்ம லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கைஸ், நம்ம டெய்லி லைவ் ஃப்ரீ ஃபயர் லைவ் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இது ஸ்டோரி சேனல், ஸோ ஃப்ரீ ஃபயர் டெய்லி லைவ் போக முடியாது. ஸோ அதான் வீக் டேஸில் மட்டும் போகலான்னு இருக்கேன். என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்படி இதுக்கு மேலே நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்தா கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். சரி ஓகே, நம்ம இந்த பக்கம் வேணாம். இது வேற ஒரு பக்கம். யாத்தாடியோ, நானும் வரேன் ப்ரோ. வாங்க ப்ரோ, நெக்ஸ்ட் மேட்ச் விளாடலாம். நெக்ஸ்ட் மேட்ச் ஒரு ரூம். ஒன்லி ஒன் டேப் தான். அங்கே பார்த்துக்க, இவனே மைனர் கொஞ்சம் பொழந்து போடுவேன். சரியா, ஒன்லி ஒன் டேப். ஏன்னா எனக்கு அதுதான் ஒழுங்கா விளாடுச்சுன்னா அழுத்தி பிடிக்க தெரியாது. சரி சரி, எஸ் எஸ், அவ்வளோதான்ப்பா. நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டுற வேண்டியது தான். நானுமே ஹரிஷ்கர் அண்ணா மாதிரி, அவர் ஹரிஷ்கர் ப்ரோ மாதிரி இதில் ஒரு இதாகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிறீங்க? டெசர்ட் கிங் ஆகலாம். அப்போ அது ஆக முடியாது தான், என்னதான் இருந்தால் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லி பார்க்கலான்ட்டு. நல்லா இருக்குல்ல? ஐயோ, இவன் ஓப்பன்ல இருந்தா அடிச்சு போடுவான். ஆல்ரெடி கான்ல இருப்பான். எப்படி மிஸ் ஆனா? ஓ, இது என்ன பவரு? ஐயோ தெரியலையே. யார் ரவின்? நான் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 4க்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வின் பண்ணியிருப்பேன். அவன் செம பிளேயர் ப்ரோ, மொபைல் பிளேயரு. அவன் கூட நான் மொபைலில் போயிருந்தேன்னா கண்டிப்பாக என்னால் ஒரு மேட்ச் கூட விளையாண்டுக்க முடியாது. நான் ஏதோ பிசி அவனோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குன்றனால தான் என்னால் ஜெயிக்க முடிஞ்சு. அதுவும் 4 ரவுண்டு அடித்தேன். அண்ட் இதே அவன் நல்ல மொபைல் வச்சுருந்தானா சீரியஸ்லி அவன் கூட என்னால் ஒரு நிமிஷம் கூட ஜெயிச்சு நின்றுக்க முடியாது ப்ரோ. அப்படி ஒரு பிளேயர் அவன். ஸோ அப்படியே நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அவனோட சேனல் லிங்க் முடிஞ்சால் நான் கீழே ஒர்க் ஆச்சுன்னா கீழே கமெண்ட்டில் பண்ணுறேன். அண்ட் எந்த ஹெட்ஷாட் வந்து நான் அடித்ததில் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு டைமிங்கோடு போட்டு கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நானும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். டாட்டா.